வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் ஜூன் 8ஆம் தேதி திங்கக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பயும் போல் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, இன்னைக்கு நமக்கு கேப் அப் கேப் டவுன் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் நம்மளால் தொடர்ந்து வீடியோ போட முடியலை. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஸ்டார்டிங் திங்கள் செவ்வாய் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோஸ் ரொம்ப ஸ்டக் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த வீடியோ ரெக்கார்டிங் சாஃப்ட்வேரை நான் ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணேன். அதாவது ரீஇன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் ஏதாவது கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகிருக்கா, ஏன் ஸ்டக் ஆகுதுன்னு அதை நான் ட்ரை பண்ண போய் நான் ஹார்ட்வேரில் ஏதோ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அப்படிங்கிறனால சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் அப்படியே ஹார்ட்வேர் ப்ராப்ளமாக மாறி அதுக்கப்புறம் ஓஎஸ்லாம் திருப்பி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு போன வாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால நம்மளால் வீடியோ போட முடியாத நிலைமைக்கு மாறிடுச்சு. ஸோ நிறையா பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு கீழேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க. ஸோ இந்த வாரத்துலேருந்து நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடலாம். வாங்க இப்போ நம்ம அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நான் சார்ட் காமிக்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக நான் ஒரு அவுட்லைன் சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு போன வாரம் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷனில் தான் இருந்திருக்கு. ஸோ நான் மார்க்கெட்டுன்னு பெருசாக இங்கே குறிப்பிடுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியையும் சென்செக்ஸையும். ஏன் இந்த தடவை நான் பேங்க் நிஃப்டியை சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி முதல் 2 நாள் 1ஆம் தேதி 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கீழே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது. அப்போ ஒரு 2% growth பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் போன வாரம் திங்கக்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு growth இருந்திருக்கு. ஆனால் அதே சமயம் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷனுக்குள்ள ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன்னா நமக்கு சென்செக்ஸை பொறுத்தளவு நமக்கு ஒரு 400 பாயிண்ட் 500 பாயிண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம நிஃப்டியை பொறுத்தளவு 300-400 பாயிண்ட்ஸ்குள்ளேயே நமக்கு போன வாரம் முழுசாக இருந்திருக்கு அப்படிங்கிறது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன். அண்ட் இது கூட சேர்ந்தே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் 13.5க்கு கூலாக இருக்குது. அப்போது 15.5க்கு கூலாக இருக்குது அப்படிங்கிறனால, சாரி முன்னாடி 13ன்னு சொன்னேன், 15.5க்கு நமக்கு இந்தியா விக்ஸ் குறைஞ்சி வந்திருக்கு. அப்போ இந்தியா விக்ஸ் 15.5க்கு வந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது இந்தியா விக்ஸ் இதிலிருந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா 15.5லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு 13க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 15லேருந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக 20 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இது ரெண்டே வச்சு நம்ம கவனித்தோம் அப்படின்னா 15லேருந்து 13 வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்படின்னா இந்தியா விக்ஸ் கீழே டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னா நிஃப்டி மேலே போகும். ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பாசிட்டிவ் க்ரோத்க்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஒன்று. இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 18 இல்லைனா 20 வரைக்கும் போகிறது, பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியா விக்ஸ் மேலே போச்சுன்னா நிஃப்டி 50 கீழே விழுகும். ஸோ அப்படிங்கிறனால கரண்ட் ஸ்டேட் ஆஃப் மார்க்கெட்டை வச்சு நம்ம கன்சிடர் பண்ணோம், அதாவது எக்கனாமிக்ஸும் அதே மாதிரி நம்பர்ஸையும் வச்சு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இருக்கிற பொசிஷன்லேருந்து கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போன வாரம் முழுசுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் இருந்தனால இந்த வாரம் அந்த போன வாரத்தோட ஜோனை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு முக்கியமாக மார்க்கெட் ஏதாவது ஒரு டைரக்ஷனில் ப்ராப்பராக போகும். அண்ட் இப்போதைய மார்க்கெட்டோட நிலைமையில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா மார்க்கெட் ஒரு டவுன் சைட் புஷ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார்ட் எல்லாம் நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போன வாரத்தோட டேட்டாஸ் நமக்கு பார்க்கலாம். இப்போ இந்த போன வாரத்தோட டேட்டா பார்க்கணும் அப்படின்னா நமக்கு நிஃப்டி 50 போன வாரம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எந்த பாயிண்டில் இருந்திருக்கு அப்படின்னா 23,540. அதாவது ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ரொம்பவே ஒரு ஷார்ட்டான கன்சாலிடேஷன். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம்னா ஜூன் 2ஆம் தேதி 1ஆம் தேதி முடிவில், அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையோட எண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்துருச்சு 23,200. அந்த 23,200லேருந்து நமக்கு 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 23,500க்கு போயிட்டு திருப்பியும் மார்க்கெட் ஒரு டவுன் சைட் புஷ், திருப்பியும் ஒரு ஹை, திருப்பியும் ஒரு லோ. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நிஃப்டி 50யை பொறுத்தளவு 23,500க்கும்
23,200க்கும். ஸோ கணக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட்டில ஒரு 300 பாயிண்ட்டுக்கு கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு 350 பாயிண்ட்ல தான் நமக்கு வந்து ஒரு ஹோல் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாரி நம்மளோட சென்செக்ஸை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, சென்செக்ஸ் வந்து 74,800ம் 73,600ம் பார்க்கும்போது நமக்கு ஒரு 400 பாயிண்ட், அதாவது ஒரு 400 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. சாரி, 1400 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. 74,800 73,600. ஸோ அப்படிங்கிறனால ஒரு 1400 பாயிண்ட் நமக்கு டிஃபரன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது, இது வந்து சென்செக்ஸோட ஒரு ஆவரேஜ் மூவ்மெண்ட். சென்செக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா 1500 பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாக ஒரு இன்ட்ராடேலேயே கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியும். ஸோ நிஃப்டியும் ஆன் ஆவரேஜாக பார்க்கும்போது நமக்கு வந்து நிஃப்டியும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சை ஈஸியாக வந்து இன்ட்ராடேலேயே நமக்கு கிராஸ் ஆயிரும் 300 பாயிண்ட்ஸ். ஆனாலும் அந்த நிலைமையில் இருக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து கடந்த ஒரு வாரமாக இந்த 300 பாயிண்ட் கேப்லேயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமானதாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இப்போதைய கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஸ்விங்கில் இருக்குது. அதாவது நமக்கு நேற்று வெள்ளிக்கிழமை இருந்த ப்ரைஸு, நேற்று வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது போன வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 23,440 பக்கம் இருந்திருக்கு ப்ரைஸ். ஆனால் இப்போதைய ப்ரைஸ் நிலைமை நமக்கு பார்த்தோம்னா 23,150 100ல் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு ஒரு 340 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் சைடில் இருக்குது. அப்போது நமக்கு இன்னைக்கு நிஃப்டி 50ல் ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து நமக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் அப்படி கேப் டவுன் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் மார்க்கெட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போன வாரத்தோட ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் இருந்துச்சு பாருங்கள், இந்த 23,200 அண்ட் இதை வந்து கிராஸ் ஆயிரும். ஸோ 23,200 வந்து கீழே கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்குறது நிஃப்டி 50 வந்து 23,000க்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அண்ட் இந்த 23,000க்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இல்லைனா விவேப்புக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்கிருந்து டவுன் ஸ்விங் ஆகி 22,500 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால இந்த 22,500 தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 23 பக்கம் இந்த 23,000 நடுவில் ஓப்பன் ஆச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ளாக் வைக்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு ஈஸியான பழக்கம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். கரெக்டாக இந்த ப்ரைஸில் இல்லை, ஒரு 20-30 பாயிண்ட் மேலே இருக்கணும். ஆனால் ஒரு 23,000 சுற்றி வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்கிறோம். அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,200ம், அதே மாதிரி முக்கியமான சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,500ம் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஸ்விங் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு வரும். ஆனால் இந்த டவுன் ஸ்விங் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் கவரிங் நடக்கும். ஸோ எப்போ வந்து நமக்கு ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுனோ கேப் அப்போ வருதுன்னா கேப் கவரிங்னு நடக்கும். ஸோ அப்படிங்கிறனால இதுக்கு கேப் கவரிங்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கேப் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. ஸோ கேப் கவரிங், அப்படி இல்லை அப்படின்னா கேப் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஸ்விங் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்கேருந்து ஒரு அப் ஸ்விங் போயிட்டு தான் டவுன் ஸ்விங் வரும். ஸோ இந்த அப் ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய இப்போ இருக்கிற ப்ரைஸ் 23,300 வரைக்கும் போகலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, இந்த 23 வரைக்கும் போகலாம். ஏன் போகாத கவனிக்கணும். ஏன்னா, நமக்கு போன வாரம் எக்ஸ்பைரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டவுன் ஸ்விங் தான் இருந்தது. நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும் அப்படின்னா, இந்த டவுன் ஸ்விங் வரைக்கும் போனால் போதும். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை இருந்துச்சு, நம்மளோட கேப் கவரிங் எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம்? இப்போ க்ளோசிங் பொசிஷன் இது வந்து புதன்கிழமை நமக்கு வந்து ஆப்ஷனோட நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து 21 ஒரு கேப் கவரிங் நடந்து அதுக்கு சாதகமான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் பிரைஸ் ஆக்ஷனில் இருக்கு. பார்க்கும்போது நமக்கு ரெண்டும் கன்சாலிடேஷன் தான் ஆயிட்டு இருக்குனாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்துச்சு. அங்கிருந்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2%. அதனால இந்த ஜோனோட ஒரு நடுவில் இருக்கிற பாயிண்ட், இந்த மிடில் பாயிண்ட்டும் வச்சு நமக்கு வந்து ஒரு 2% ஒரு க்ரோத் இருந்திருக்கு. ஸோ வந்து 4ஆம் தேதி 5ஆம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக கன்சாலிடேஷன்ல இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்ல இருந்து பேங்க் நிஃப்டியும் ஒரு டவுன்ஃபால் ஆகி கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆனால் நான் வச்சுக்கோங்க கோரிங் ஃபேக்டர் இருக்கு. சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கோரிலேஷன் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நிஃப்டியில் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸும் பேங்க் நிஃப்டியில் இருக்க சென்செக்ஸில் இருக்க
லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி வந்து வேறு வேறு மாதிரிங்கிறத நம்ம மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக வேறு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியில் ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஆனால் இந்த ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் ஒரு குளோபல் மார்க்கெட்லையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான இது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஒரு இது என்னென்னா, நம்ம யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நாஸ்டாக்கோட காம்போசிட் இண்டெக்ஸு, டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் அண்ட் நமக்கு S&P 500 எல்லாமே போன வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஸ்விங்கில் தான் இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஸ்ட்ராங்கான டவுன் ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷரை உண்டு பண்ணும். அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷரை உண்டு பண்ணுறனால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் FIIஸும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இன்னையோட நமக்கு இந்தியன் மார்க்கெட் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி நம்மளோட நிஃப்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேருந்து ஒரு லோவர் ஸ்விங் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா நமக்கு பார்த்தோம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே 15.5 15.7 கிட்ட இருக்குது. அண்ட் இங்கிருந்து இந்தியா விக்ஸ் வந்து ஒரு டவுன் ஸ்விங் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகும். அப்போ இங்கிருந்து டவுன் ஸ்விங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அப்படி ஆனாலும் ரொம்ப மெதுவாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஸ்விங் வரும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்தியா விக்ஸ் இங்கிருந்து ஒரு க்ரோத் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட்டை பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த கேப் டவுன் வந்து நீடிச்சிச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஸ்விங்கில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட்டோட டைரெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நீங்கள் இந்தியா விக்ஸை ரெஃபர் பண்ணலாம். அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் சைட் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான க்ரோத் இருந்துச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக கால் ஆப்ஷன் சைடில் க்ரோத் இருந்தாலும் மார்க்கெட் என்னென்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுன் வரும்போது இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் டவுன் சைட் வந்து 23,000 பக்கத்தில் ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஸ்ட்ராங்காக டிஃபர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்மளோட FIIs அண்ட் DIIஸோட பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா DIIs வந்து நமக்கு புல்லிஷாக இருக்காங்க. அதே மாதிரி வந்து ப்ரொப்ரேட்டரி ட்ரேடர்ஸும் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்தோட குவான்டிட்டியையும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா FIIs வந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால FIIஸோட டைரக்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா FIIஸும் போன வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷாக இருக்காங்க. அப்படிங்கிறனால அவங்க வந்து அந்த பியரிஷ் மூமெண்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் வந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா DIIs அண்ட் FIIs வந்து பார்க்கும்போது FIIs வந்து நெட் பியரிஷாக இருக்காங்க. இது வந்து இன்னையோட மார்க்கெட் ஒரு டவுன் ஸ்விங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. அண்ட் இரண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் கால் சைடு அதிகமாக இருந்தாலும் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஸ்விங் வரலாம். மூணாவது, போன வாரம் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷனில் இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால எப்போ இந்த கன்சாலிடேஷன் ஸ்டேட்டை பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஸ்விங்கோ இல்லை அப் ஸ்விங்கோ வரும். அண்ட் கேப் டவுன் வரனால நமக்கு வந்து டவுன் ஸ்விங் வருது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா 15.7 15.5 இந்த ரேஞ்சில் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் இங்கேருந்து க்ரோ ஆகிறது ரொம்ப ஈஸி. அங்கேருந்து கூலாகி 13 வர்றதை விட இங்கேருந்து க்ரோ ஆகிறது ஈஸி. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 15.7லேருந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான இந்தியா விக்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான